ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், என் அன்பான பக்தனே, எப்போது உன் வாழ்க்கையில் துன்பத்தின் சுமை தாங்க முடியாத அளவுக்கு அதிகரித்து விட்டதாக நீ உணர்கிறாயோ, எப்போது உன் மனம் மிகவும் களைத்து போய் உன்னுடைய சிந்திக்கும் திறன் குறைந்து உனது புத்தி மழுங்கிவிட்டதாக தோன்றுகிறதோ, மற்றும் இனிமேல் வலியை தாங்கிக் கொள்ளும் சக்தி உனக்கு துளியும் இல்லை என்று நீ நினைக்கத் தொடங்குகிறாயோ, அப்போது ஒரு விஷயத்தை உன் இதயத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள். இறைவன் உன்னை முழுவதுமாக உடைக்க நினைக்கவில்லை. மாறாக அவர் உன்னை உனக்குள்ளிருந்தே இன்னும் வலிமையானவனாக மாற்றுவதற்காகவே வந்திருக்கிறார். இது ஏன் நடக்கிறது என்றால், ஒரு பொருள் உடைந்து சிதறிவிட்டால் அதற்கு மீண்டும் எந்த ஒரு வடிவத்தையும் கொடுக்க முடியாது. ஆனால் வலியையும் வேதனையையும் தாங்கிக் கொண்டு எவன் உறுதியாக நிற்கிறானோ அவனுக்குத்தான் ஒரு புதிய வடிவம் கொடுக்கப்படுகிறது. அவன் மட்டுமே மீண்டும் செதுக்கப்படுகிறான். வாழ்க்கையில் எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கும் போது, எந்த பிரச்சனையும் இல்லாத போது மனிதன் ஒருபோதும் தனக்குள்ளே எட்டி பார்ப்பதே இல்லை. அப்போது 4 திசைகளிலும் மகிழ்ச்சி இருக்கும், வசதிகள் இருக்கும், ஓய்வு இருக்கும். இவையெல்லாம் நம்மை வெளியுலகத்தின் சுகங்களில் மூழ்கடித்து விடுகின்றன. ஆனால் வாழ்க்கையில் துன்பம் வந்தவுடனேயே, ஏதாவது ஒரு கஷ்டம் எதிரில் வந்தவுடனேயே மனம் தானாகவே உள்நோக்கி திரும்ப தொடங்குகிறது. என் அன்பான பக்தனே, அதுதான் மிக முக்கியமான நேரம். அப்போதுதான் மனிதன் முதன்முறையாக தனது உண்மையான பலத்தை சந்திக்கிறான். துன்பம் என்பது உண்மையில் ஒரு தண்டனை கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் இது உன்னை வருத்துவதற்கான செயல் அல்ல. இது ஒரு வழிமுறை. இது உன்னை பக்குவப்படுத்தும் ஒரு முழுமையான செயல்முறை. இந்த செயல்முறையில்தான் மனிதனுக்குள் மறைந்திருக்கும் வலிமை மற்றும் திறமைகள் மெல்ல மெல்ல விழித்து கொள்ள தொடங்குகின்றன. நீ சற்று யோசித்து பார். இரும்பை நெருப்பிலிட்டு நன்றாக காய்ச்சாதவரை அது ஒருபோதும் உறுதியான ஆயுதமாக மாற முடியாது. இரும்பு துண்டை நெருப்பில் போடும்போது அந்த இரும்பு துண்டு இந்த நெருப்பு என்னை எரிக்கிறதே என்று புலம்பினால் அதனால் ஒருபோதும் அந்த உயர்ந்த பயன்பாட்டை அடைய முடியாது. அதற்காகவே அது உருவாக்கப்பட்டது. அதே போலத்தான் வாழ்க்கையில் வரும் இந்த நெருப்பு, அதாவது துன்பமும் வேதனையும், நம்மை வெறும் எரிப்பதற்காக மட்டும் வருவதில்லை. மாறாக எதிர்காலத்தில் வரக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளையும் நாம் எதிர்கொள்வதற்காக, நமக்கு ஒரு புதிய வடிவத்தையும் பக்குவத்தையும் தருவதற்காகவே அது வருகிறது. நாம் பல நேரங்களில் துன்பம் வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வியை கேட்கிறோம். இந்த கேள்வி நமக்கு தெரியாமலே நம்மை உள்ளுக்குள் மேலும் பலவீனமாக்கி விடுகிறது. நாம் நம்மை பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எனவே சரியான கேள்வி என்னவென்றால், இந்த கடினமான சூழ்நிலை எனக்கு என்ன கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறது என்பதுதான். எப்போது ஒரு மனிதன் இந்த சிறிய உண்மையை புரிந்து கொள்கிறானோ அப்போதே அவனுக்குள் மாற்றம் தொடங்குகிறது. நேற்று வரை மிகச்சிறிய விஷயங்களுக்கெல்லாம் உடைந்து போன அதே மனிதன் இன்று மிகப்பெரிய அதிர்ச்சியையும் தாங்கிக் கொள்ளும் சக்தியை பெற்றுவிடுகிறான். இந்த வலிமை நமக்கு வெளியிலிருந்து தெரிவதில்லை. இது நமக்குள்ளே, நம் ஆன்மாவிற்குள்ளே பிறக்கிறது. துன்பம் நமக்கு இன்னொரு பாடத்தையும் கற்றுத்தருகிறது. நாம் எந்த மனிதனை நம்ப வேண்டும், யாரை நம்பவே கூடாது என்பதை அது உணர்த்துகிறது. இது நமக்கு வேண்டியவர் யார் மற்றும் வேண்டாதவர் யார் என்ற வித்தியாசத்தை தெளிவாக காட்டுகிறது. உண்மையான ஆதரவு எங்கே கிடைக்கும் என்பதையும், வெறும் பெயருக்காக இருக்கும் ஆதரவு எவ்வளவு போலியானது மற்றும் அர்த்தமற்றது என்பதையும் இந்த துன்பம் நமக்கு காட்டுகிறது. துன்பம் இல்லாமல் இந்த புரிதல் ஒருபோதும் ஆழமாக இருக்காது. மனிதன் வேதனையை கடந்து வரும்போது அவனது உணர்வு நிலை மிகவும் அதிகரிக்கிறது. அவன் மற்றவர்களின் துன்பத்தை முன்பை விட இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள தொடங்குகிறான். இதனால்தான் எவன் ஒருவன் தானே வலியை அனுபவித்திருக்கிறானோ, எவன் தானே துன்பத்தை சுமந்திருக்கிறானோ, அவனால் மட்டுமே இன்னொருவரின் வலியை உண்மையான மனதோடு உணர முடியும். இந்த பண்பு எந்த புத்தகத்திலிருந்தும் கிடைக்காது. இது மனிதனுக்கு அனுபவத்தால் மட்டுமே வருகிறது. இதை நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். இறைவன் உன்னை உடைக்க நினைத்திருந்தால் உன்னை சுதாரித்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு கூட கொடுத்திருக்க மாட்டார். அவர் உன்னை முழுவதுமாக அழிக்க நினைத்திருந்தால் உனக்கு தாங்கும் சக்தியையே கொடுத்திருக்க மாட்டார். நீ ஒவ்வொரு முறை விழுந்தும் மீண்டும் எழுந்து நிற்பது நீ இன்னும் தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளமாகும். நீ இன்னும் கைவிடப்படவில்லை. எனவே உனக்கு துன்பம் மிக அதிகமாக தோன்றும்போது நீ பயப்படாதே. இந்த கடினமான நேரமும் அதன் வேலையை முடித்து கொண்டு சென்றுவிடும் என்று உறுதியாக நம்பு. இன்று உன்னை பலவீனப்படுத்துவது போல தெரியும் அதே வலிதான் நாளை உன்னுடைய மிகப்பெரிய பலமாக மாறி உனக்கு முன்னால் நிற்கும். வாழ்க்கையில் எதுவும் வீணாவதில்லை. குறிப்பாக அந்த வலி மற்றும் வேதனை உன்னை உள்ளுக்குள் முழுமையாக மாற்றி அமைக்கிறது என்பதை மறந்துவிடாதே. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், இன்று எது உன்னை அழ வைக்கிறதோ அதே அனுபவம் நாளை உனக்கு ஒரு தெளிவான புரிதலை தரும். அந்த புரிதலை யாராலும் உன்னிடலிருந்து பறிக்க முடியாது. ஏனென்றால் கண்ணீர் என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல. மாறாக அது உண்மையான புத்தியும் தெளிவான புரிதலும் பிறக்கும் அந்த ஆழத்தின் அடையாளமாகும்.
வாழ்க்கை மிகவும் இயல்பாக செல்லும்போது நாம் அதிகமாக யோசிப்பதில்லை. இன்று நமக்கு கிடைப்பவை எல்லாம் எப்போதும் நம்மிடமே இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அந்த நேரத்தில் மனம் எப்போதும் மேலோட்டமாகவே இருக்கிறது. ஆனால் எப்போது ஒரு நிகழ்வு நம் மனதை உடைக்கிறதோ, எப்போது நமக்கு வேண்டியவரின் நடத்தை நம்மை மிகவும் காயப்படுத்துகிறதோ, எப்போது சூழ்நிலைகள் நம் விருப்பப்படி இல்லாமல் போகிறதோ, அப்போது மனிதன் வேறு வழி இல்லாமல் வாழ்க்கையின் ஆழத்திற்கு செல்கிறான். அந்த ஆழம்தான் பிறகு அனுபவமாக மாறுகிறது. அந்த அனுபவமே நாளை ஆழ்ந்த புரிதலாக மாறுகிறது. இன்று உன்னை அழ வைக்கும் விஷயம் வெறும் ஒரு சிறிய நிகழ்வு மட்டுமல்ல, அது உன்னுடைய பார்வையை மாற்றுவதற்காகவே வந்திருக்கிறது. இன்று நீ எதை அநீதி என்று நினைக்கிறாயோ, அதுவே நாளை நீ ஏன் அனைவரையும் நம்பக்கூடாது என்ற பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும். இன்று எந்த வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்துகின்றனவோ, அதே வார்த்தைகள் நாளை நீ எப்போது பேச வேண்டும் மற்றும் எப்போது அமைதியாக இருப்பதே சிறந்தது என்பதை உனக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த புரிதலை யாராலும் உன்னிடமிருந்து எடுக்க முடியாது. ஏனென்றால் இது உனக்குள்ளே உருவாகிறது. இது வெளியிலிருந்து வருவதில்லை. புத்தகங்களிலிருந்து வெறும் அறிவு மட்டுமே கிடைக்கும். ஆனால் உண்மையான புரிதல் வாழ்க்கையிலிருந்து மட்டுமே கிடைக்கும். வாழ்க்கை நமக்கு பாடம் கற்றுத்தர பல நேரங்களில் கண்ணீரை துணையாக கொள்கிறது. எந்த மனிதன் ஒருபோதும் உடைந்து போனதில்லையோ, எவன் துன்பத்தையே சந்தித்ததில்லையோ, அவனால் மற்றவர்களின் உடைக்கப்படும் வலியையும் வேதனையையும் புரிந்து கொள்ளவே முடியாது. எனவே இன்று உனக்கு மிகவும் பாரமாக தெரியும் வலி, நாளை உனக்கு மனிதர்களை அடையாளம் காணும் ஒரு கூர்மையான பார்வையை தரும். அப்போது நீ வெறும் முகங்களை மட்டும் பார்க்க மாட்டாய், அவர்களின் நோக்கங்களையும் பார்ப்பாய். நீ வார்த்தைகளை கவனிக்க மாட்டாய், அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் உணர்வுகளையும் புரிந்து கொள்வாய். இன்னொன்றையும் நினைவில் கொள், அனுபவத்தால் கிடைத்த புரிதல் மிகவும் அமைதியானது. அது சத்தம் போடாது, அது விவாதம் செய்யாது, அது தன்னை நிரூபிப்பதற்காக வெளியே வராது. அது உனக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு சரியான நேரம் வரும்போது உன்னை தடுத்து நிறுத்தும். பல நேரங்களில் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் மிகப்பெரிய தவறுகள் இந்த புரிதலின் காரணமாகவே தவிர்க்கப்படுகின்றன. அப்போது மனிதன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான், பாதையை நான் முன்பே பார்த்திருக்கிறேன், இதில் செல்வது சரியே இல்லை என்று முடிவு செய்வான். இன்றைய வலி உன்னை அதிக உணர்வுள்ளவனாகவும் மாற்றுகிறது. நீ மற்றவர்களின் துன்பத்தை அலட்சியப்படுத்த மாட்டாய். உன்னுடைய பேச்சில் ஒரு நிதானம் வரும், உன்னுடைய முடிவுகளில் ஒரு ஆழம் வரும். இந்த மாற்றம் ஒரே நாளில் திடீரென்று தெரியாது. ஆனால் காலப்போக்கில் நீ முன்பிருந்ததைப் போல இல்லை என்பதை மக்கள் உணரத் தொடங்குவார்கள். நீ முன்பை விட அதிக புத்திசாலியாகவும் அதிக சமநிலை கொண்டவனாகவும் மாறிவிட்டாய் என்பதை அவர்கள் அறிவார்கள். எனவே உன் கண்கள் கலங்கும்போது உன்னை நீ பலவீனமானவன் என்று நினைக்காதே. வாழ்க்கை உனக்கு அடுத்த கட்டத்தை கற்றுத்தருகிறது என்று எண்ணிக்கொள். இன்று உன்னை தலைகுனிய வைக்கும் அனுபவம் நாளை உன்னை உள்ளுக்குள் எவ்வளவு வலிமையாக்கும் என்றால், சத்தமே இல்லாமல் உன்னுடைய இருப்பும் உன்னுடைய முக்கியத்துவமும் உணரப்படும். இதுதான் யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாத அந்த புரிதல். ஏனென்றால் இது உன் துன்பத்தில் பிறந்தது மற்றும் உன் உயிரில் கலந்தது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், என் அன்பான பக்தனே, துன்பம் நிரந்தரமானது அல்ல, அது எப்போதும் நிலைத்திருப்பதில்லை. ஆனால் அதிலிருந்து கிடைக்கும் புரிதல், அந்த ஞானம் வாழ்நாள் முழுவதும் உன்னுடன் வரும். ஏனென்றால் காலம் எல்லா காயங்களையும் மாற்றிவிடும். ஆனால் அந்த காயத்திலிருந்து பிறக்கும் புதிய பார்வைதான் மனிதனுக்கு வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள கற்றுத்தருகிறது. துன்பம் வரும்போது இது என்றுமே முடியாது என்பது போல தோன்றும். மனம் மீண்டும் மீண்டும் அதே வேதனையில் சிக்கிக் கொண்டிருக்கும். சிந்திக்கும் திறன் குறைந்து போகும். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய சுமை போல தோன்றும். ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், முன்பு எப்போதோ உனக்கு தாங்க முடியாததாக தோன்றிய துன்பம், நீ அதை தாங்கவே முடியாது என்று நினைத்த வலி, இன்று வெறும் ஒரு பழைய நினைவாக மட்டுமே இருப்பதை நீ உணர்வாய். அந்த நேரம் கடந்து போய்விட்டது. சூழ்நிலைகள் மாறிவிட்டன. நீயும் மாறிவிட்டாய். இதுவே துன்பம் நிலைப்பதில்லை என்பதற்கான சான்று. அது தன் வேலையை முடித்து கொண்டு சென்று விடுகிறது. ஆனால் அந்த துன்பத்தின் போது நீ கற்றுக்கொண்டது எங்கும் போகவில்லை. அந்த கடினமான காலம் உனக்கு மனிதர்களை சரியாக அடையாளம் காணவும், சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளவும், உனக்கு நீயே உண்மையாக இருக்கவும் கற்றுக் கொடுத்தது. முன்பு எந்த விஷயங்களை நீ எளிதாக நம்பினாயோ, இப்போது அதே விஷயங்கள் உன்னை யோசிக்க வைக்கின்றன. முன்பு எதை பற்றியும் யோசிக்காமல் எவற்றின் பின்னால் ஓடினாயோ, இப்போது அதே விஷயங்கள் உன்னை தடுத்து நிறுத்துகின்றன. இந்த மாற்றம் யாரும் உனக்கு வெளியிலிருந்து கொடுக்கவில்லை. இது உன் அனுபவம் உனக்குள்ளே உருவாக்கியது. துன்பம் உண்மையில் ஒரு ஆசிரியரை போன்றது. வித்தியாசம் என்னவென்றால், அது புத்தகத்திலிருந்து பாடம் நடத்துவதில்லை, வாழ்க்கையில் அனுபவிக்க வைத்து கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் அனுபவித்து தெரிந்து கொண்ட பாடம் ஒருபோதும் அழியாது. காலம் செல்ல செல்ல வலியின் வேகம் குறையும், கண்ணீர் காய்ந்துவிடும். ஆனால் அந்த நேரத்தில் உருவான புரிதல் மனதிற்குள் உறுதியாக அமர்ந்துவிடும்.
அந்த புரிதல்தான் எதிர்காலத்தில் உன்னை தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்றும். மீண்டும் அதே போன்ற சூழ்நிலை உன் முன் வரும்போது நீ பதறமாட்டாய். இது எனக்கு தெரிந்த பாதைதான், இங்கே நாம் கவனமாக செல்ல வேண்டும் என்று உன் மனம் சொல்லும். இந்த எச்சரிக்கையை வெளியிலிருந்து யாரும் தருவதில்லை. இது உன் அனுபவத்தின் குரல். இதனால்தான் வாழ்க்கையில் அடிபட்டவன் மிகவும் நிதானமான முடிவுகளை எடுக்கிறான். அவன் மின்னுவதையெல்லாம் தங்கம் என்று நம்புவதில்லை. எல்லா சிரிப்பையும் பார்த்து கண்மூடித்தனமாக நம்புவதில்லை. துன்பம் வெறும் அறிவை மட்டும் தருவதில்லை, அது உனக்குள் ஒரு நிதானத்தையும் கொண்டு வருகிறது என்பதையும் புரிந்து கொள்வது அவசியம். நீ முன்பு போல அவசரப்பட மாட்டாய். உன் பேச்சு குறைந்துவிடும், ஆனால் அதன் அர்த்தம் ஆழமாகிவிடும். நீ காட்டுவதை விட அதிகமாக புரிந்து கொள்ள தொடங்குவாய். இந்த முதிர்ச்சி, இந்த பக்குவம் துன்பம் இல்லாமல் சாத்தியமில்லை. எனவே வாழ்க்கையில் ஏதாவது வேதனை வந்தால், வலி வந்தால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. இந்த நேரமும் கடந்து போகும் என்பதை அறிந்து கொள். ஆனால் அது உன்னை வெறுங்கையோடு விட்டு செல்லாது என்பதையும் ஏற்றுக்கொள். துன்பம் விலகிச் செல்லும்போது அது தன் பின்னால் ஒரு பெரிய புரிதலை விட்டு செல்லும். அது ஒவ்வொரு திருப்பத்திலும் உனக்கு துணையாக நிற்கும். அந்த புரிதலே உன்னை மீண்டும் மீண்டும் விழுவதிலிருந்து காப்பாற்றும். அதுவே வாழ்நாள் முழுவதும் உனக்கு உண்மையான துணையாக இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், எப்போது உன் மனம் மீண்டும் மீண்டும் கவலையில் சிக்கிக்கொள்கிறதோ அப்போது நீ ஒன்றை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள். எதிர்காலம் நீ நினைப்பதனால் நடப்பதில்லை, அது நான் எழுதிய விதியின்படியே நடக்கிறது. ஏனென்றால் மனம் வெறும் கற்பனைகளை மட்டுமே செய்கிறது. நான், அதாவது இறைவன், முழு ஏற்பாட்டையும் செய்கிறேன். மனம் எப்போதும் பயத்தை உருவாக்குகிறது. நான், அதாவது இறைவன், வழியை உண்டாக்குகிறேன். கவலை எப்போதும் எதிர்காலத்தோடு தொடர்புடையது. மனம் மீண்டும் மீண்டும் எதிர்காலத்தை பற்றிய காட்சிகளை உருவாக்குகிறது. அவற்றில் பெரும்பாலானவை பயம் நிறைந்ததாகவே இருக்கின்றன. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது, அப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது என்ற கேள்விகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கு முடிவே இல்லை. மனம் எவ்வளவு அதிகமாக யோசிக்கிறதோ அவ்வளவு அதிகமாக சிக்கிக்கொள்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், மனதால் வெறும் யோசிக்க மட்டுமே முடியும். அதனால் எதையும் முடிவு செய்ய முடியாது. எதிர்காலத்தை தீர்மானிப்பது எப்போதுமே மனதின் கையில் இருந்ததில்லை. நீ கவலைப்படும் போதெல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்துக் கொள்கிறாய். இந்த எண்ணம் தான் மனதை மிகவும் சோர்வடைய செய்கிறது. மனிதன் ஒவ்வொரு தருணத்தையும் முன்கூட்டியே புரிந்து கொள்ளவும் முன்கூட்டியே தீர்த்து வைக்கவும் முயற்சிக்கிறான். ஆனால் வாழ்க்கை அப்படி வேலை செய்வதில்லை. எதிர்காலம் வெறும் சிந்தனையால் உருவாகும் என்றால் இன்று யாருமே துக்கமாக இருக்க மாட்டார்கள். எல்லோரும் நல்லதையே நினைத்து நல்லதையே அடைந்திருப்பார்கள். ஆனால் நிஜம் என்னவென்றால், எண்ணத்திற்கும் விளைவுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. அதிகமாக யோசித்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்ற பொய்யான நம்பிக்கையை இந்த கவலை நமக்கு தருகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், அதிகமாக யோசிப்பதால் பிரச்சனை தீர்வதில்லை. மாறாக மனம் பலவீனமாகிக் கொண்டே போகிறது. நீ கவனித்திருப்பாய், பல நேரங்களில் எந்த விஷயம் உன்னை மிகவும் பயமுறுத்துகிறதோ அது நடக்காமலே போகலாம், அல்லது நடந்தாலும் நீ கற்பனை செய்தது போல மோசமாக இருக்காது. இதன் தெளிவான அர்த்தம் என்னவென்றால், மனதின் பயம் எப்போதுமே நிஜத்தை விட பெரியதாகவே இருக்கிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் மனிதன் இனிமேல் எதுவுமே சரியாக நடக்காது என்று நினைக்கும் அளவுக்கு கடுமையான திருப்பங்கள் ஏற்படுகின்றன. அந்த நேரத்தில் கவலை மனதை மிக அதிகமாக ஆக்கிரமித்துக் கொள்கிறது. ஆனால் அதே நேரம்தான் பின்னர் ஒரு உண்மையை நிரூபிக்கும் வழி தானாகவே பிறந்துவிட்டது என்று பிற்காலத்தில் உணர்த்தும். யாராவது உனக்கு உதவி செய்திருப்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு வாய்ப்பு தானாகவே வந்திருக்கும், அல்லது சூழ்நிலையே மாறியிருக்கும். அப்போதுதான் உனக்கு புரியும், நடந்ததெல்லாம் நீ நினைத்தபடி நடக்கவில்லை, மாறாக நீ நினைத்ததை விட மிகச் சிறப்பான முறையில் நடந்திருக்கிறது என்பது. கவலை உன்னை நிகழ்காலத்திலிருந்து முழுமையாக துண்டித்து விடுகிறது என்பதையும் நீ கவனிக்க வேண்டும். நீ இன்றில் இருந்து கொண்டே நாளைய தினத்தில் வாழத் தொடங்குகிறாய். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நிகழ்காலத்தில் தான் நடக்கிறது. இன்று என்ன செய்ய வேண்டுமோ அது மட்டுமே உன் கையில் இருக்கிறது. நாளை நடக்கப் போகும் முழு கதையும் உன் அறிவில் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய அமைப்பில் எழுதப்பட்டுள்ளது. இதை நீ எப்போது ஏற்றுக்கொள்கிறாயோ அப்போது மனதின் பாரம் குறைய தொடங்கும். கவலையை விடுவது என்பதன் அர்த்தம் நீ வேலை செய்வதை நிறுத்தி விடுவது என்பதல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ முழு நேர்மையோடு செய். ஆனால் அதன் முடிவை நினைத்து உன்னை நீயே மறுத்திக் கொள்ளாதே என்பதுதான் அதன் பொருள். எப்போது மனிதன் தன் வேலையை முழு ஈடுபாட்டுடன் செய்துவிட்டு எதிர்காலத்தை பற்றிய பதற்றத்தை விட்டு விடுகிறானோ அப்போது வாழ்க்கையும் அவனுக்கு துணை நிற்கத் தொடங்குகிறது. பல நேரங்களில் மனம் முழு அமைதியாக இருக்கும்போதுதான் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கிறது. எனவே மனம் மீண்டும் பயத்தை நோக்கியும் கவலையை நோக்கியும் ஓடும்போது நான் என்னுடைய இன்றைய நாளை மட்டுமே பார்த்து கொள்ள முடியும், நாளைய வழி சரியான நேரத்தில் தானாகவே பிறக்கும் என்று உனக்கு நீயே நினைவுபடுத்திக்கொள். எதிர்காலம் மனதின் பதற்றத்தால் இயங்குவதில்லை, அது ஒரு ஆழமான அமைப்பின்படி இயங்குகிறது. இந்த புரிதல் உனக்குள் ஆழமாக பதியும் போது கவலையின் பிடி தளர்ந்து போகும் மற்றும் மனதிற்கு தேவையான அந்த நம்பிக்கை கிடைக்கத் தொடங்கும்.
துன்பம் மிக பெரிதாக தோன்றும்போது, மனம் உடையத் தொடங்கும்போது, இந்த நேரமும் என்னைப் போலவே கடந்து போகக்கூடியதுதான் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள். ஏனென்றால் விடியாத இரவென்று இதுவரை எதுவுமே இருந்ததில்லை. கவலை நெஞ்சை அழுத்தும் போது வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள். மூச்சு எப்படி உள்ளே சென்று மீண்டும் வெளியே வருகிறதோ அதே போல வலிக்கு பிறகு நிம்மதியும் நிச்சயம் வரும். சில நேரங்களில் சூழ்நிலைகள் மாறாமல் இருப்பதற்கு காரணம் நமக்கு இன்னும் சில பாடங்களை அது கற்றுத்தர வேண்டியிருக்கிறது என்பதுதான். பாடம் முழுமையானதும் அந்த சூழ்நிலையும் தானாகவே மாறிவிடும். இன்று உன்னிடம் ஒரு கேள்விக்கு பதில் இல்லை என்றால் உன்னை நீ குறை சொல்லிக் கொள்ளாதே. சில கேள்விகளுக்கு காலம் மட்டும்தான் பதில் சொல்லும், மனிதர்கள் அல்ல. எல்லாம் சிதறிப்போனது போல தோன்றும் போது வாழ்க்கை ஒரு புதிய ஓவியத்தை தீட்ட தயாராகிறது என்று புரிந்து கொள். பழைய வண்ணங்களுக்கு பதிலாக புதிய வண்ணங்களை அது பூசப்போகிறது. இன்று மிகவும் அமைதியாக இருக்கும் இதயம் நாளை மிக ஆழ்ந்த புரிதலோடு பேசும். ஏனென்றால் மௌனமும் ஒரு வகையான பாடம்தான். நாம் தவறான திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ என்று சரிபார்ப்பதற்காக பல நேரங்களில் இறைவன் நம்மை சோர்வடைய செய்கிறார். உன்னுடைய வலியை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் வருத்தப்படாதே. ஒவ்வொரு வலியையும் உண்மையான மனதோடு உணரும் தகுதி எல்லோருக்கும் இருப்பதில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் போதுதான் வாழ்க்கை பெரும்பாலும் புதிதாக தொடங்குகிறது. இன்று உனது கவலையை சாதாரணமாக நினைப்பவர்கள் நாளை உனது வலிமையை பார்த்து வியந்து போவார்கள். உனது துன்பம் வீணாக போகிறது என்று ஒருபோதும் நினைக்காதே. ஏனென்றால் எந்த புத்தகத்தாலும் தர முடியாத ஒரு பார்வையை அந்த துன்பம் உனக்கு தரும். மனம் மீண்டும் பயத்தை நோக்கி சென்றால், நான் இதற்கு முன்பும் பல கஷ்டங்களை பார்த்திருக்கிறேன், இப்போதும் உறுதியாக நிற்கிறேன் என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள். வாழ்க்கை உன்னை உடைப்பதற்காக வரவில்லை. வரப்போகும் புயல்கள் உன்னை அடையாளம் காண்பதற்கு முன்பே தோற்று போகும் அளவுக்கு உன்னை வலிமையானவனாக மாற்றுவதற்காகவே அது வந்திருக்கிறது. எல்லாம் உன் கட்டுப்பாட்டை மீறி செல்வது போல தோன்றும் போது நம்புவதற்கு கற்றுக்கொள். ஏனென்றால் சில விஷயங்கள் நாம் சமாளிப்பதற்கல்ல, இறைவனிடம் ஒப்படைப்பதற்கு உரியவை. துன்பமான நேரத்தில் எவன் தனக்குத்தானே துணையாக நிற்க கற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு பிறகு யாருடைய ஆதரவும் தேவைப்படுவதில்லை. உனக்கு கிடைக்கப் போகும் விஷயத்திற்காக நீ இன்னும் கொஞ்சம் தயாராக வேண்டும் என்பதற்காக கூட சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம். இன்று உன் கண்கள் கலங்கினால் அதை தடுக்காதே. ஏனென்றால் அந்த கண்ணீர் தான் உள்ளே தேங்கியிருக்கும் சோர்வை வெளியேற்றுகிறது. வாழ்க்கை இன்று உன்னை தலைகுனிய வைத்திருக்கிறது என்றால் நாளை நிமிர்ந்து பார்க்கும். வலிமையையும் அதுவே தரும். சகித்துக்கொள்ள கற்றுக்கொண்டவன் சரியான நேரம் வரும்போது மனதார சிரிக்கவும் கற்றுக்கொள்வான். இனிமேல் தாங்க முடியாது என்று மனம் சொல்லும்போது நீ கொஞ்சம் பொறுத்துக்கொள். ஏனென்றால் மிக கடினமான நேரத்திற்கு பிறகுதான் லேசான உணர்வு வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. துன்பம் மனதில் குடியேறிவிட்டால் அதை எதிர்த்து போரிடாமல் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய். ஏனென்றால் புரிந்த பிறகு அந்த துன்பம் பாரமாக இருக்காது, அது ஒரு அனுபவமாக மாறிவிடும். உன்னுடைய கஷ்டத்தை வேறு யாரும் பெரிதாக நினைக்கவில்லை என்பதற்காக அது சிறியது என்று நீயே நினைத்து விடாதே. ஒவ்வொரு மனிதனின் வலியும் அவனவன் மனதின் அளவை பொறுத்தே பெரிதாக இருக்கும். இன்று நம்பிக்கை உடைவது போல இருந்தால் உன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. ஏனென்றால் மற்ற எல்லா ஆதரவுகளும் காலப்போக்கில் மாறிவிடும். சூழ்நிலைகள் உனது உழைப்பை மதிக்காத போதும் நீ உன்னுடைய உண்மையை விட்டுவிடாதே. ஏனென்றால் உண்மை தாமதமாக வரலாம், ஆனால் அது ஒருபோதும் வெறும் கையோடு வராது. உன்னுடைய பலத்திற்கான பதில் உனக்கே கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்க்கை சில நேரங்களில் கேள்விகளை கேட்கிறது. இன்று மனதில் இரைச்சல் அதிகமாக இருந்தால் உன்னை குறை சொல்லிக் கொள்ளாதே. நிறைய தாங்கிய பிறகுதான் இந்த இரைச்சல் உண்டாகிறது. எந்த நாளில் உன்னுடைய வலியை வார்த்தைகளில் சொல்லாமல் மௌனத்தில் சமாளிக்க கற்றுக்கொள்கிறாயோ அந்த நாளிலிருந்தே உனக்குள் மாற்றம் தொடங்குகிறது. உன்னை புரிந்து கொள்வதற்கு பதிலாக மக்கள் வெறும் அறிவுரைகளை மட்டுமே வழங்கும்போது இந்த போரை நீ தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள். உன்னுடைய காத்திருப்பு வீணானது என்று நினைக்காதே. சில விஷயங்களின் அருமை தெரிய வேண்டும் என்பதற்காகவே அவை தாமதமாக கிடைக்கின்றன. இன்று பாதை தெளிவாக தெரியவில்லை என்றால் பயப்படாதே. பெரும்பாலும் திருப்பங்களில்தான் சரியான பாதை புலப்படும். துன்பம் மீண்டும் மீண்டும் வந்தால் அது உன்னை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக உன்னை ஆழமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். தினமும் சிரித்து கொண்டே எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும் மனிதனின் மௌனத்தை சாதாரணமாக நினைக்காதே. அதற்குள் நிறைய விஷயங்கள் புதைந்திருக்கும். முன்பு நம்மை சோர்வடைய செய்த அதே தவறை நாம் மீண்டும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை தடுத்து நிறுத்துகிறது. இன்று உனக்கு உன்மேலேயே சந்தேகம் வந்தால் கடந்த காலத்தை திரும்பிப்பார். வழியே இல்லாத இடங்களில் இருந்து கூட நீ மீண்டு வந்திருக்கிறாய். துன்பத்தின் மிகப்பெரிய உண்மையும் இதுதான். அது எப்போதும் நிரந்தரமாக தங்குவதற்கு வருவதில்லை.
அது எதையாவது மாற்றிவிட்டு செல்வதற்காகவே வருகிறது. எல்லாவற்றையும் இழப்பது போல தோன்றும்போது உனக்குள் புதிதாக ஏதோ ஒன்று இணைகிறது என்பதை கவனி. சில நேரங்களில் வாழ்க்கை பதில் தருவதில்லை, மாறாக தாங்கிக் கொள்ளும் சக்தியை தருகிறது. அந்த சக்திதான் எதிர்காலத்தில் வழியாக மாறுகிறது. இன்று நம்பிக்கை மிக மெல்லியதாக தெரிந்தாலும் அதை முழுமையாக விட்டுவிடாதே. ஏனென்றால் அதுதான் உன்னை நாளை வரை அழைத்துச் செல்லும். வாழ்க்கை உன்னை அமைதியாக்கிவிட்டால் அது உனது உள்ளுணர்வை உற்று கவனிக்க கற்றுத்தருகிறது என்று அர்த்தம். ஏனென்றால் வெளியுலகத்தின் சத்தங்கள் பல நேரங்களில் உண்மையை சொல்வதில்லை. இன்று மனம் சோர்ந்து விட்டால் நீ தோற்றுவிட்டாய் என்று அர்த்தமல்ல, நீ முழு நேர்மையோடு முயற்சி செய்திருக்கிறாய் என்று அர்த்தம். இன்று உன்னை அழுத்தும் சுமைதான் எதிர்காலத்தில் உனது மிகப்பெரிய பலமாக மாறும். இப்போது அதன் வடிவம் உனக்கு பயமாக தோன்றலாம். சூழ்நிலைகள் உன்னை தனிமையில் இருக்க வைத்தால் உனக்கு துணையாக நீயே நிற்பதும் ஒரு பெரிய வெற்றிதான் என்பதை நினைவில் கொள். இன்று உனது உழைப்புக்கு சாட்சி யாரும் இல்லை என்றால் கவலைப்படாதே. காலமே மிகப்பெரிய சாட்சியாக மாறும். வாழ்க்கையில் சில பதில்கள் உடனடியாக கிடைப்பதில்லை. அந்த பாதியிலேயே நிற்கும் பதில்கள்தான் மனிதனை உள்ளுக்குள் புத்திசாலியாக மாற்றுகின்றன. எல்லாம் தேங்கி நிற்பது போல தோன்றினால் உன்னை உபயோகமற்றவன் என்று நினைக்காதே. சில நேரங்களில் தேங்கி நிற்பது என்பது முன்னேறி செல்வதற்கான ஒரு தயாரிப்புதான். இன்று யாரும் உன்னை மதிக்கவில்லை என்றால் அதை உன் குறையாக நினைக்காதே. எல்லோர் பார்வையிலும் அந்த புரிதல் இருப்பதில்லை. துன்பம் வார்த்தைகளை தாண்டி செல்லும்போது இதயம் நிறைய சகித்துவிட்டது. அதற்கு இப்போது வெறும் காலம் மட்டுமே தேவை என்பதை புரிந்துகொள். சரியான விஷயங்களால் நம்மை நிரப்புவதற்காக வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை வெறுமையாக்கி விடுகிறது. இன்று உனது முடிவுகளின் மீது உனக்கே சந்தேகம் வந்தால் தவறுகளும் பயணத்தின் ஒரு பகுதிதான், அதுவே முடிவல்ல என்பதை நினைவில் கொள். சூழ்நிலைகள் உன்னை மீண்டும் மீண்டும் உடைக்க வந்தால் நீ பலவீனமானவன் அல்ல, மாறாக நிறைய தாங்கக்கூடியவனாக மாறிவிட்டாய் என்பதை புரிந்துகொள். உள்ளுக்குள் எவனால் தாங்க முடியுமோ அவனுக்கு தான் வாழ்க்கை அப்பேற்பட்ட போராட்டத்தை கொடுக்கும். வெளியே அந்த போராட்டம் பெரிதாக தெரிந்தாலும் உள்ளே அதை தாங்கும் சக்தி அவனுக்கு இருக்கும். இன்று மனம் பாரமாக இருந்தால் அதை மறைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் ஏற்றிக்கொள்வரும் தைரியத்தின் ஒரு வடிவம்தான். உன்னுடைய வலி எதற்கும் பயன்படாது என்று நினைக்காதே. ஏனென்றால் அந்த வலிதான் மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ள உனக்கு கற்றுக் கொடுக்கும். நம்பிக்கை மிக மெல்லிய நூலாக மாறினாலும் அதை விட்டு விடாதே. ஏனென்றால் அந்த நூலில்தான் மொத்த எதிர்காலமும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தபடி நடக்காது. ஆனால் நடக்கும் ஒவ்வொன்றும் உன்னை செதுக்குவதற்காகவே நடக்கிறது. இன்று உனக்கு உன்னிடமே போராட வேண்டியிருந்தால் இது தோல்வி அல்ல, இது மிக முக்கியமான போட்டி. சில நேரங்களில் விடைகள் மாறுவதில்லை, ஆனால் அதை பார்க்கும் நம் பார்வை மாறிவிடுகிறது. துன்பம் ஆழமாகி வார்த்தைகள் வராமல் போகும்போது வாழ்க்கை உன்னை உடைக்கவில்லை, மாறாக கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு இடத்தில் உன்னை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்துகொள். நாம் முழு மனதோடு வாழ்வதால் தான் சில நேரங்களில் சூழ்நிலைகள் கடினமாக தோன்றுகின்றன. முழு மனதோடு வாழ்ந்து கிடைக்கும் அனுபவம்தான் பின்னாளில் மிக அதிகமாக உதவும். இன்று உனது மௌனத்தின் அர்த்தம் யாருக்கும் புரியவில்லை என்றால் சோர்வடையாதே. சில உண்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ள சத்தம் தேவையில்லை, அதற்கு சிறிது காலம் தேவைப்படும். வாழ்க்கையில் ஏற்படும் எந்த தேக்கமும் வீண் போகாது. நாம் தவறான திசையில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே சில தடைகள் வருகின்றன. மனம் மீண்டும் மீண்டும் பின்னோக்கி இழுத்தால் நீ அங்கிருந்து மீண்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை உனக்கு நீயே நினைவுபடுத்திக்கொள். இந்த பயணமே ஒரு பதில்தான். இன்று மனதில் பயம் இருந்தால் அதை அடக்கி வைக்காமல் அது சொல்வதை சற்று கேள். பல நேரங்களில் நாம் எதை கவனிக்க தவறுகிறோமோ அதைதான் பயம் நமக்கு சுட்டிக்காட்டும். உனது வலி யாருக்கும் பயன்படாது என்று நினைக்காதே. ஏனென்றால் அதே வலி நாளை யாருக்காவது ஒரு ஆறுதலாக மாறலாம். சூழ்நிலைகள் உன்னை பலவீனப்படுத்துவது போல தோன்றினால் உனது பழைய போராட்டங்களை நினைத்துப்பார். நீ இதற்கு முன்பே உன்னை நிரூபித்திருக்கிறாய். வாழ்க்கை எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவதில்லை, ஆனால் எல்லா கேள்விகளுடனும் வாழ்வதற்கான வலிமையை அது நிச்சயம் தருகிறது. இன்று நம்பிக்கை உடைந்தால் அதை சரி செய்யும் பொறுப்பை நீயே ஏற்றுக்கொள். ஏனென்றால் உள்ளுக்குள் உறுதியாக இருப்பவன் வெளியிலிருந்து வரும் தாக்குதல்களால் உடைவதில்லை. மனிதன் எப்போது மிக உண்மையாக இருக்கிறானோ அப்போதுதான் அவனுக்கு அதிக காயம்படுகிறது. ஆனால் அந்த உண்மைதான் அவனை உள்ளுக்குள் உயர்த்துகிறது. இனிமேலும் தாங்க முடியாது என்று மனம் சொல்லும்போது மாற்றங்கள் தொடங்கும் தருணம் இதுதான் என்பதை புரிந்துகொள். இன்று பாதை தெளிவாக இல்லை என்றால் பாதையே இல்லை என்ற அர்த்தமல்ல. பனிமூட்டம் விலகுவதற்கு சிறிது நேரம். வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சறுக்கலும் தோல்வி கிடையாது. சில சறுக்கல்கள் நம்மை தரையோடு இணைக்கின்றன. அப்போதுதான் நாம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக முடியும்.
இன்று நீ மிகவும் பின்தங்கிவிட்டதாக உணர்ந்தால் சற்று நின்று பார். ஒருவேளை உனக்கு தொடர்பில்லாத ஒரு தவறான போட்டியிலிருந்து நீ வெளியே வந்திருக்கலாம். உன்னுடைய பொறுமை வீணாகப் போகிறது என்று ஒருபோதும் நினைக்காதே. ஏனென்றால் பொறுமை என்பது சரியான நேரத்தில் மிக வலிமையான பலனை தரும் ஒரு விதையாகும். மனம் மீண்டும் மீண்டும் சோர்ந்து போய் உட்கார நினைக்கும் போது ஓய்வெடுப்பதில் தவறில்லை. ஆனால் முயற்சியை கைவிட்டு விடாதே என்று உனக்கு நீயே சொல்லிக்கொள். யார் தனக்குள்ளிருந்து மீண்டும் எழுந்து வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவே வாழ்க்கை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக உடைத்து பார்க்கிறது. இன்று உன்னுடைய திறமையின் மீது உனக்கே சந்தேகம் வந்தால் நீ கடந்து வந்த போராட்டங்களை நினைத்துப்பார். அவைதான் உனக்கான மிகச்சிறந்த சாட்சிகள். நாம் மற்றவர்களை நம்புவதை விட நம்மை நாமே நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மை தனிமையில் விடுகின்றன. எல்லாம் சிதறிப்போனது போல தோன்றும்போது வாழ்க்கை ஏதோ ஒரு புதிய தொடக்கத்திற்கான அடித்தளத்தை அமைக்கிறது என்பதை புரிந்து கொள். இன்று உனக்கு துணையாக யாரும் நிற்கவில்லை என்றால் உனக்கு துணையாக நீயே நிற்க பழகிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். வாழ்க்கையில் எல்லா வலிகளும் சத்தம் போடுவதில்லை. சில வலிகள் மனிதனை சத்தமில்லாமல் மாற்றிவிடுகின்றன. மனம் மீண்டும் மீண்டும் பயத்தை நோக்கி சென்றால் பயம் வழியை மறிக்காது, வேகத்தை மட்டும்தான் குறைக்கும் என்று அதற்கு புரியவை. நீ சோர்வாக இருந்தாலும் தொடர்ந்து நடக்கிறாய் என்றால் உனக்குள் இன்னும் துணிச்சல் மிச்சம் இருக்கிறது என்பதற்கு அதுவே சான்று. உன்னுடைய காத்திருப்பு வீணானது என்று ஒருபோதும் நினைக்காதே. சில விஷயங்களை கையாளும் பக்குவம் வர வேண்டும் என்பதற்காகவே அவை தாமதமாக கிடைக்கின்றன. வாழ்க்கை எல்லா கேள்விகளுக்கும் பதிலை தருவதில்லை. ஆனால் எல்லா கேள்விகளுடனும் பயணம் செய்ய நிச்சயம் கற்றுக் கொடுக்கிறது. இன்று நம்பிக்கை மிகச் சிறியதாக தெரிந்தாலும் அதை முழுமையாக விட்டுவிடாதே. ஏனென்றால் அந்த சிறிய நம்பிக்கைதான் நாளை மிகப்பெரிய பலமாக மாறும். மனதின் மீது துயரத்தின் பாரம் அதிகரித்து மூச்சு விடுவது கூட கடினமாக தோன்றும்போது இந்த கடினமான நேரம் என்னை உடைப்பதற்காக வரவில்லை, மாறாக எனக்கு உள்ளுக்குள் ஒரு புதிய வடிவத்தை தருவதற்காகவே வந்திருக்கிறது என்று உனக்கு நீயே நினைவுபடுத்திக் கொள்வது மிக அவசியம். நாம் சென்று கொண்டிருந்த பாதை உண்மையில் நமக்கு சரியானதா என்பதை நாம் நின்று நிதானித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோர்வடைய செய்கிறது. இன்று உன்னுடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை என்று தோன்றினால் நீ ஏமாற்றம் அடையாதே. சில விஷயங்களை காலம் மட்டும்தான் முதலில் கேட்கும். வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு கண்ணீரும் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. நிறைய தாங்கிய பிறகும் மனிதனிடம் மிச்சமிருக்கும் அந்த துணிச்சலின் அடையாளமே சில கண்ணீர் துளிகள். சூழ்நிலைகள் மீண்டும் மீண்டும் நம்பிக்கையை உடைக்க வரும்போது உனக்குள் எட்டிப்பார். ஏனென்றால் உன்னை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும் அந்த வலிமை அங்கேதான் ஒளிந்திருக்கிறது. இன்று உன்னுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் உன்னை தாழ்த்தி எடை போடாதே. உழைப்பின் பலன் பெரும்பாலும் சத்தம் போடாமல் தான் வந்து சேரும். மனிதன் எப்போது மிக உண்மையாக இருக்கிறானோ அப்போதுதான் அவன் மிகுந்த தனிமையை உணர்கிறான். ஆனால் அந்த உண்மைதான் அவனை உள்ளுக்குள் வலிமையானவனாகவும் மாற்றுகிறது. வாழ்க்கை எல்லாவற்றையும் பறிப்பது போல தோன்றும்போது புதிதாக ஏதோ ஒன்றை சுமப்பதற்கு அது உன்னை தயார்படுத்துகிறது என்பதை கவனி. இன்று மனதில் பயம் குடியேறி இருந்தால் அதை பலவீனம் என்று நினைக்காதே. நடக்கப் போகும் மாற்றத்திற்கான அறிகுறிதான் அந்த பயம். உள்ளுக்குள் எவனால் தாங்க முடியுமோ அவனுக்கு தான் வாழ்க்கை அப்பேற்பட்ட போராட்டத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் அந்த போராட்டம் சாத்தியமற்றதாக தோன்றினாலும் இதுதான் உண்மை. எல்லாம் கட்டுப்பாட்டை மீறி செல்வது போல தோன்றும்போது அதை சிறிது அதன் போக்கிலேயே விட்டுவிட கற்றுக்கொள். எல்லாவற்றையும் இறுக்கி பிடித்து வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்று பாதை தெளிவாக தெரியவில்லை என்றால் பயப்படாதே. பல நேரங்களில் நடந்து செல்லும்போதுதான் பாதையே தெளிவாகும். உன்னுடைய பொறுமை வீணாகிவிட்டது என்று ஒருபோதும் நினைக்காதே. ஏனென்றால் பொறுமை என்ற அந்த வலிமைதான் மனிதனை உடைந்து போகாமல் காக்கிறது. வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா தேக்கங்களும் நஷ்டம் கிடையாது. சில தேக்கங்கள் நம்மை நாமே சந்திப்பதற்கான வாய்ப்பை தருகின்றன. இன்று மனம் மிகவும் பாரமாக இருந்தால் அதை மறைக்க முயற்சிக்காதே. அதை ஏற்றுக்கொள்வதும் துணிச்சலின் ஒரு வடிவம்தான். உன்னுடைய வலியை மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாத போது உன்னை குறை சொல்லிக் கொள்ளாதே. எல்லோருடைய உணர்வுகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று வாழ்க்கை நமக்கு வாக்குறுதி அளிக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆழமாக எதையாவது புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அது நிச்சயம் வழங்குகிறது. நீ சோர்வாக இருந்தாலும் தொடர்ந்து நடக்கிறாய் என்றால் தோல்வியை ஒப்புக்கொள்ளாத வலிமை உன்னிடம் இன்னும் இருக்கிறது என்று அர்த்தம். சில நேரங்களில் மிகப்பெரிய ஆதரவு வெளியில் கிடைப்பதில்லை, அது நமக்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது. அதை அடையாளம் காணத்தான் சிறிது காலமாகிறது.
வாழ்க்கை திடீரென்று சுமையாக மாறி இனி அடுத்து என்ன என்ற கேள்வியை ஒவ்வொரு நாளும் எழுப்பும்போது பாதை இன்னும் முடியவில்லை, ஒரு திருப்பம் வந்திருக்கிறது என்று மட்டும் உனக்கு நீயே சொல்லிக்கொள். பல நேரங்களில் எந்த வலியை மறைத்து வைத்து கொண்டு நாம் சிரிக்கிறோமோ அந்த வலிதான் இரவில் தனியாக அமர்ந்திருக்கும் போது நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கிறது. கடந்த கால தவறுகளில் மனம் மீண்டும் மீண்டும் சிக்கிக்கொண்டால் கடந்த காலம் உன்னை தடுத்து நிறுத்த வரவில்லை, உனக்கு புரிய வைக்கவே வந்தது என்பதை நினைவில் கொள். வாழ்க்கையில் சில சோர்வுகள் ஓய்வெடுத்தால் போகாது, நம்பிக்கை வந்தால்தான் போகும். உன்னுடைய கஷ்டத்தை யாராவது சிறியதாக நினைத்தால் நீயும் அதை சிறியதாக நினைத்து விடாதே. ஒவ்வொரு மனிதனின் மையின் அளவும் அவனவன் தோள்களின் வலிமையை பொறுத்தது. சில காயங்கள் ஆறுவதற்கு நேரம் எடுக்கும் என்று தெரிந்தும் எல்லாமே உடனடியாக சரியாக வேண்டும் என்று நாம் நினைப்பதால்தான் பல நேரங்களில் நாம் கவலைப்படுகிறோம். இன்று நீ நிறைய தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்றால் அந்த சகிப்புத்தன்மைதான் இன்று உன்னுடைய அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உன்னை அமைதியாக இருக்க வைத்தால் அது உன்னை வீணாக்கவில்லை, மாறாக உன்னை ஆழமாக்கிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். உழைப்பிற்கு பிறகும் முடிவுகள் தெரியவில்லை என்றால் விதை எப்போதும் மண்ணுக்கு அடியில்தான் வளரும் என்பதை நினைவில் கொள். உன்னுடைய முயற்சிகளை யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காதே. காலம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அது சரியான நேரத்தில் பதிலும் அளிக்கும். எல்லாம் கை நழுவி போவது போல ஒரு பயம் வந்தால் உண்மையில் நமக்கு தேவையான எதுவும் நம்மை விட்டு போகாது, வேண்டுமானால் தாமதமாக கிடைக்கலாம் என்பதை நினைவில் கொள். வாழ்க்கையில் சில நாட்கள் மனிதன் தனக்குத்தானே போராடும் நாட்களாக அமையும். அந்த போராட்டம்தான் அவனை மிகவும் வலிமையானவனாக மாற்றும். நம்பிக்கை உடைந்து வார்த்தைகள் வராமல் போகும்போது உனக்குள் இருக்கும் குரலை கேட்க கற்றுக்கொள். அதுதான் மிகவும் உண்மையானது. நாம் பல நேரங்களில் மற்றவர்களுக்காக வலிமையானவர்களாகவே இருக்கிறோம், ஆனால் நம்மை மறந்து விடுகிறோம். நம்மை நாமே பார்த்து கொள்வதும் மிக அவசியம். இன்று மனம் பாரமாக இருந்தால் அதை அடக்கி வைக்காதே. அடக்கி வைக்கப்பட்ட வலி வழியாக மாறாது, அது சுமையாக மாறிவிடும். வாழ்க்கை எல்லோரிடமும் ஒரே மாதிரியான சோதனையை வைப்பதில்லை, ஆனால் ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாலும் ஒரு நோக்கம் நிச்சயம் இருக்கும். எல்லாம் அரைகுறையாக தோன்றினால் நீ முழுமையற்றவன் என்ற அர்த்தமல்ல. சில நேரங்களில் அந்த முழுமையின்மைதான் அடுத்த கட்ட திசையை காட்டும். இன்று நம்பிக்கை மிக மெல்லியதாக தெரிந்தாலும் அதை முழுமையாக விட்டுவிடாதே, ஏனென்றால் அந்த நம்பிக்கைதான் நாளைய வலிமை. நாம் விரும்பியதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதில்லை, ஆனால் நமக்கு எது மிகவும் அவசியமோ அது பெரும்பாலும் கிடைத்துவிடும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், என் அன்பான பக்தனே, காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை, ஆனால் சரியான நேரம் எல்லோருக்கும் நிச்சயம் வரும். ஏனென்றால் ஓடிக்கொண்டிருக்கும்படி காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, ஆனால் ஒவ்வொரு உயிருக்கும் அதற்கான ஒரு நேரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நேரம் சரியாக இல்லை என்று நாம் அடிக்கடி புலம்புகிறோம். மற்றவர்களின் வாழ்க்கை முன்னேறி செல்வதையும் அவர்களின் கனவுகள் நிறைவேறுவதையும் அவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறுவதையும் பார்க்கிறோம். அதே சமயம் நாம் பின்தங்கிவிட்டதாக உணர்கிறோம். அப்போது காலம் நமக்கு அநீதி இழைப்பதாக தோன்றலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் காலம் யார் பக்கமும் சாய்வதில்லை, அது எல்லோருக்கும் சமமான வேகத்தில் தான் செல்கிறது. காலம் நிற்காது, ஏனென்றால் அது நின்றுவிட்டால் இந்த உலகமே ஸ்தம்பித்துவிடும். சூரியன் உதிப்பது நின்றுவிடும், இரவு பகல் சுழற்சி உடைந்துவிடும், வாழ்க்கையின் ஓட்டம் நின்றுவிடும். எனவே நிற்பது காலத்தின் வேலை அல்ல, ஓடுவதுதான் அதன் வேலை. ஆனால் அதற்காக காலம் யாருக்கும் எதையும் தருவதில்லை என்ற அர்த்தமல்ல. காலம் தரும், ஆனால் அது தன் விருப்பப்படியே தரும். மனிதனின் அவசரத்திற்காகவோ பொறுமையின்மைக்காகவோ அது தருவதில்லை. நாம் பல நேரங்களில் முடிவுகள் அவசரமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இன்றே உழைத்து இப்போதே பலன் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் பக்குவம் அடைவதற்கு தனக்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். விதையை மண்ணில் போட்ட உடனேயே தோண்டி பார்த்தால் ஒன்றுமே இருக்காது. அந்த விதை நிதானமாக வேர் பிடிக்கும் போதுதான் அது ஒரு வலிமையான செடியாக மாறுகிறது. இதே விதிதான் வாழ்க்கைக்கும் பொருந்தும். முயற்சி செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்றால் எல்லாம் வீண் என்று நினைக்காதே. பல நேரங்களில் வேலை உள்ளுக்குள் நடந்து கொண்டிருக்கும், அது வெளியே தெரியாது. காலம் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும், சூழ்நிலைகள் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும், அனுபவங்கள் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கும். வெற்றியை சமாளிக்கும் தகுதி இல்லாத போது வெற்றி கிடைத்தால் அதுவே ஒரு சுமையாக மாறிவிடும். ஒவ்வொருவருடைய பயணமும் மாறுபட்டது என்பதை புரிந்து கொள்வது மிக அவசியம். ஒருவருக்கு சரியான நேரம் சீக்கிரம் வரும், ஒருவருக்கு தாமதமாக வரும். தாமதமாக வருவதால் அது தவறான நேரம் என்று அர்த்தமல்ல. பல நேரங்களில் தாமதமாக கிடைக்கும் வாய்ப்பே அதிக நிலையானதாக இருக்கும்.
ஏனென்றால் அதை பெறுபவன் அதற்குள் தன்னை சமாளிக்க கற்றுக்கொண்டிருப்பான். நாம் பல நேரங்களில் கடிகாரத்தை பார்த்து பதற்றமடைகிறோம். வயது கூடிக்கொண்டே போகிறது, வாய்ப்புகள் நழுவிக்கொண்டே செல்கின்றன என்று பயப்படுகிறோம். ஆனால் கடிகாரம் நேரத்தை மட்டும்தான் காட்டும், அது வாழ்க்கையின் தயாரிப்பை காட்டாது. உன்னுடைய மனம், உன்னுடைய சிந்தனை மற்றும் உன்னுடைய திறமை எப்போது அந்த வாய்ப்பிற்கு தகுதியானதாக மாறுகிறதோ அப்போதுதான் சரியான நேரம் வரும். அந்த தருணத்தில் எல்லாமே தானாக இணையத் தொடங்கும். வழிகள் பிறக்கும். முன்பு கண்ணுக்கே தெரியாத கதவுகள் இப்போது தென்படும். எனவே எல்லோரும் முன்னேறி செல்கிறார்கள், நான் மட்டும் அங்கேயே நிற்கிறேன் என்று தோன்றினால் பயப்படாதே. இது தேக்கமல்ல, இது ஒரு தயாரிப்பு காலம். உன்னை அலட்சியப்படுத்தவில்லை, அது உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த ஒப்பீடும் தேவைப்படாது. ஏனென்றால் உனக்கு கிடைப்பது உனக்கு மட்டுமே ஆன மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை என்பது முற்றிலும் உண்மை. ஆனால் காலம் யாரையும் வெறுங்கையோடு விட்டு செல்வதும் இல்லை. யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் தங்கள் கடமையை செய்வதில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் நிச்சயம் ஒரு சரியான நேரம் வரும். அது வரும்போது அது வெறும் ஒரு தருணமாக மட்டும் இருக்காது. அது அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் திசையையே மாற்றி அமைக்கும் ஒரு நொடிப்பொழுதாக மாறிவிடும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், வாழ்க்கை பரீட்சையில் கேள்விகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் அதற்கான விடைகள் எப்போதும் உனக்குள்ளேயே மறைந்திருக்கின்றன. ஏனென்றால் சூழ்நிலைகள் வெறும் கேள்விகளாகத்தான் உன் முன் வந்து நிற்கின்றன. எவன் தனக்குள்ளே எட்டி பார்க்க கற்றுக்கொள்கிறானோ அவனே அதற்கான தீர்வாகவும் மாறுகிறான். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நாம் முதலில் வெளியில்தான் தீர்வை தேடுகிறோம். நாம் மற்றவர்களிடம் கேட்கிறோம், சூழ்நிலையை குறை சொல்கிறோம், விதியை நோக்கிறோம். யாராவது வெளியிலிருந்து வந்து நம்முடைய குழப்பத்தை தீர்த்து வைக்க மாட்டார்களா என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை பரீட்சை என்பது பள்ளி பாடத்தையோ அல்லது புத்தகத்தையோ போன்றதல்ல. அங்கு விடைகள் முன்பே எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே கேள்வி வெளியிலிருந்து வரும். அதற்கான பதில் உனக்கு உள்ளிருந்துதான் பிறக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அனுபவங்கள் நிறைந்த ஒரு தனி உலகமே இருக்கிறது. நீ பார்த்தது, நீ தாங்கியது, நீ கற்றுக்கொண்டது என எல்லாமே உனக்குள்ளே சேமிக்கப்பட்டிருக்கின்றன. கடினமான சூழ்நிலை வரும்போது அந்த அனுபவங்கள் தான் மெல்ல மெல்ல விடையாக மாறத் தொடங்குகின்றன. ஆரம்பத்தில் மனம் பதறத்தான் செய்யும், ஏனென்றால் அதற்கு உடனடி தீர்வு வேண்டும். ஆனால் நீ கொஞ்சம் நிதானிக்கும் போது சிந்தனை அமைதியடையும். அப்போது உள்ளுணர்விலிருந்து ஒரு குரல் கேட்கத் தொடங்கும். வாழ்க்கையின் பரீட்சை ஏன் கடினமாக தெரிகிறது என்றால் அது உன்னுடைய எல்லைகளை தாண்டி வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறது. கேள்விகள் எளிதாக இருந்தால் நீ எப்போது செய்வதையே தான் திரும்ப செய்வாய். கடினமான கேள்விகள் தான் உன்னை புதிதாக யோசிக்கவும், புதிதாக புரிந்து கொள்ளவும் மற்றும் புதிய மனிதனாக மாறவும் கட்டாயப்படுத்துகின்றன. இதனால்தான் ஒவ்வொரு பெரிய சவாலுக்கு பிறகும் மனிதன் முன்பு இருந்ததைப் போலவே இருப்பதில்லை. அவன் எதையாவது கற்றுக்கொண்டுதான் முன்னேறி செல்கிறான். பல நேரங்களில் நமக்கு வழி தெரியவில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் வழி நம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் பயத்தின் காரணமாக அதை தேர்ந்தெடுக்கும் துணிச்சல் நம்மிடம் இருப்பதில்லை. இது சரி அல்லது இது தவறு என்று உள்ளிருந்து ஒரு குரல் வரும். ஆனால் மனம் உடனே தர்க்கம் செய்ய தொடங்கும், பயத்தை காட்டும். நாம் அதிலேயே சிக்கிக்கொள்கிறோம். பயம் கொஞ்சம் குறைந்தவுடன் உள்ளே மறைந்திருந்த அந்த பதில் தெளிவாக தெரிய தொடங்கும். இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்வது அவசியம். விடை என்பது எப்போதும் மகிழ்ச்சியான தீர்வாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சில நேரங்களில் அப்படியே நின்று விடுவதே விடையாக இருக்கும். சில நேரங்களில் முன்னேறி செல்வது விடையாக இருக்கும். சில நேரங்களில் விட்டு விடுவதுதான் சரியான பாதையாக இருக்கும். இந்த புரிதல் வெளியிரண்டு கிடைக்காது. ஏனென்றால் வெளியே இருப்பவர்களுக்கு உன்னுடைய முழு கதையும் தெரியாது. உனக்குள் இருக்கும் புரிதலுக்கு மட்டுமே உன்னுடைய வலி, உன்னுடைய திறமை மற்றும் உன்னுடைய எல்லை ஆகிய மூன்றும் தெரியும். வாழ்க்கை பரீட்சை உன்னை தோல்வியடைய செய்ய வருவதில்லை. நீ உனக்குள் எவ்வளவு உண்மையாக பார்க்கிறாய் என்பதை சோதிக்கவே வருகிறது. எவன் தனக்குள்ளே பார்க்க கற்றுக்கொள்கிறானோ அவன் எந்த கேள்வியை கண்டும் பயப்படுவதில்லை. கேள்வி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதற்கான விடை வெளியே எங்கும் அலையவில்லை என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்துவிடுகிறது. எனவே வாழ்க்கை கடினமான கேள்விகளை எழுப்பும்போது நீ பயப்பட தேவையில்லை. சத்தத்தை குறைத்துவிட்டு உன்னோடு நீயே சிறிது நேரம் அமைதியாக இரு. உனக்குள் உண்மையான பார்வையோடு தேடு. நீ உனக்குள் இணைய விடைகள் தானாகவே தெளிவாக தெரியும். கேள்விகள் வெளியிருந்து வருகின்றன, ஆனால் விடைகள் எப்போதும் உள்ளிருந்தே பிறக்கின்றன என்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய புரிதல். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், கவலை என்பது எதிர்காலத்தை பற்றிய ஒரு கற்பனை மட்டுமே.
கற்பனை எப்போதும் உண்மையாக இருக்காது. ஏனென்றால் மனம் உருவாக்கும் காட்சிகள் பயம் என்ற வர்ணங்களால் தீட்டப்பட்டவை. அவை நிதர்சனமான உண்மைகள் அல்ல. கவலை எப்போதும் இன்னும் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றியதாகவே இருக்கிறது. நடந்து முடிந்தவை நினைவுகளாக மாறிவிடுகின்றன. இப்போது நடப்பவை நிகழ்காலம். ஆனால் கவலை என்பது வரப்போகும் நாளை மட்டுமே நம்பி வாழ்கிறது. மனம் மீண்டும் மீண்டும் நடக்கவே நடக்காத காட்சிகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் மனம் அவற்றை எவ்வளவு உண்மையாக நம்புகிறது என்றால் அந்த சம்பவம் நிஜமாகவே நடப்பது போல உடலும் செயல்படத் தொடங்கிவிடும். நீ கவனித்து பார்த்தால் தெரியும், நீ எவற்றையெல்லாம் நினைத்து மிக அதிகமாக கவலைப்பட்டாயோ அவற்றில் பெரும்பாலானவை நடக்கவே இல்லை. நடந்தவையும் கூட நீ கற்பனை செய்தது போல மோசமாக இருக்கவில்லை. இதன் தெளிவான அர்த்தம் என்னவென்றால், கவலைக்கு அடிப்படை உண்மை அல்ல, அது வெறும் ஒரு சாத்தியக்கூறு மட்டுமே. அந்த சாத்தியக்கூறும் பயத்தில்தான் பிறக்கிறதே தவிர உண்மையிலிருந்து அல்ல. நாம் முன்பே பயந்துவிட்டால் ஒருவேளை நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு பொய்யான நம்பிக்கையை இந்த கவலை நமக்கு தருகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், பயம் ஒரு செயலை செய்வதற்கு முன்பே உன்னுடைய ஆற்றலை உறிஞ்சி விடுகிறது. கவலை உன்னை இன்றைய தினத்திலிருந்து பிரித்து விடுகிறது. உடலளவில் நீ இங்கே இருந்தாலும் மனதளவில் நீ வேறெங்கோ அலைந்து கொண்டிருப்பாய். இதனால்தான் கவலையில் இருக்கும் ஒரு மனிதனால் சரியான முடிவை எடுத்து முடிவதில்லை. எதிர்காலம் என்பது ஒரு நேர்கோட்டில் பயணிப்பதில்லை என்பதையும் புரிந்து கொள்வது அவசியம். அது சூழ்நிலைகள், மனிதர்கள், நேரம் மற்றும் எண்ணற்ற காரணங்களால் உருவாக்கப்படுகிறது. மனதால் இவை அனைத்தையும் கணிக்க முடியாது. ஆனாலும் மனம் எல்லாவற்றையும் யோசித்து விட்டதாக நினைத்து கொள்கிறது. இந்த மயக்கம்தான் கவலையை உருவாக்குகிறது. கற்பனை என்பது உண்மை இல்லை என்று நீ எப்போது ஏற்றுக்கொள்கிறாயோ அப்போதே மனதின் பாரம் குறையத் தொடங்கும். நடக்க வேண்டியது அதற்கான நேரத்தில் நடக்கும். அது நடக்கும்போது அதற்கு ஏற்றவாறு நாம் பார்த்து கொள்ளலாம். இப்போது அந்த தருணத்தின் வலியை முன்கூட்டியே வாழ்ந்து பார்ப்பது புத்திசாலித்தனம் அல்ல. கவலையை விடுவது என்றால் பொறுப்புகளை துறப்பது என்று அர்த்தமல்ல. உன் கையில் எது இருக்கிறதோ அதை மட்டும் செய் என்பதே அதன் பொருள். இன்றைய வேலை, இன்றைய சிந்தனை, இன்றைய நடத்தை இவற்றை சரியாக செய்தாலே எதிர்காலம் தானாகவே அழகான வடிவத்தை பெறும். பல நேரங்களில் நாம் விரும்பியது நடப்பதில்லை. ஆனால் எது நடக்கிறதோ அதுவே நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வதாக அமைகிறது. ஒவ்வொரு எண்ணமும் உண்மை அல்ல, ஒவ்வொரு பயமும் எதிர்கால குறிப்பு அல்ல என்பதை மனிதன் புரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கையில் அமைதி பிறக்கிறது. மனதின் கற்பனைகள் பெரும்பாலும் நம்மை பலவீனப்படுத்துகின்றன. ஆனால் நிதர்சனம் நம்மை சுதாரித்து கொண்ட வாய்ப்பளிக்கிறது. எனவே கவலை மனதை ஆக்கிரமிக்கும் போது இது வெறும் கற்பனை, இதில் உண்மை இல்லை என்று உனக்கு நீயே நினைவுபடுத்திக்கொள். எது உண்மையாக நடக்குமோ அது எதிரில் வரும். அது வரும்போது அதை சமாளிக்கும் சக்தியும் உனக்கு அப்போது கிடைத்துவிடும். இந்த புரிதல்தான் மெல்ல மெல்ல மனதை நிலைப்படுத்தி வாழ்க்கையை லேசாக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், மனம் சோர்ந்து போகும்போது ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கேட்காதே, எனக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தர இது வந்திருக்கிறது என்று மட்டும் நினைத்துக்கொள். ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரணம் தேடி தேடியே மனம் உடைந்து போகிறது. ஆனால் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்போது மனம் தேரத் தொடங்குகிறது. வாழ்க்கையில் ஏதாவது தவறாக நடக்கும்போது அல்லது எதிர்பார்த்ததை விட மனம் அதிகமாக களைத்து போகும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விதான் நமக்குள் முதலில் எழுகிறது. இது கேட்பதற்கு சாதாரணமான கேள்வியாக தோன்றலாம். ஆனால் இதுதான் மனதை மிக அதிகமான பாரத்திற்கு உள்ளாக்குகிறது. ஏனென்றால் ஏன் என்ற கேள்விக்கு பெரும்பாலும் நம்மிடம் பதில் இருப்பதில்லை. பதில் கிடைக்காத போது மனம் மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் சிக்கிக்கொள்கிறது. ஏன் என்ற கேள்வி நம்மை பின்னோக்கி இழுக்கிறது. கடந்த காலத்திலேயே நம்மை சிறை வைக்கிறது. நாம் மீண்டும் மீண்டும் அதே காட்சிகளை, அதே பேச்சுகளை, அதே முடிவுகளை நினைத்து நினைத்து நம்மை நாமே குறை சொல்லிக் கொள்கிறோம். இதனால் சூழ்நிலையும் மாறாது, மனதிற்கும் நிம்மதி கிடைக்காது. மாறாக சோர்வுதான் அதிகரிக்கும். இதனால்தான் பலர் துன்பத்தால் உடைவதை விட அந்த துன்பத்தை புரிந்து கொள்ள முடியாத தவிப்பாலேயே உடைந்து போகிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலை எனக்கு எதையோ கற்றுத்தர வந்திருக்கிறது என்று நீ நம்பத் தொடங்கினால் உன்னுடைய சிந்தனையின் திசையே மாறிவிடும். அப்போது எனக்கு என்ன புரிந்தது, எனக்குள் என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்ற கோணத்தில் உன் கவனம் திரும்பும். இந்த மாற்றம் மிகவும் அமைதியானது, ஆனால் மிக ஆழமானது. இந்த மாற்றம்தான் மனதிற்கு துணையாக நிற்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியரை போன்றது. வித்தியாசம் என்னவென்றால் சில ஆசிரியர்கள் மென்மையானவர்கள், சிலர் கடுமையானவர்கள். மகிழ்ச்சியோடு வரும் அனுபவம் குறைந்த காலத்திலேயே கடந்துவிடும். ஆனால் வலியோடும் களைப்போடும் வரும் அனுபவம் உள்ளுக்குள் ஆழமான வடுவை விட்டு செல்லும். அந்த வடுதான் எதிர்காலத்தில் அதே தவறை நீ மீண்டும் செய்யாமல் உன்னை தடுக்கும். பெரும்பாலும் மனதின் சோர்வு உடல் சோர்வை விட கடமானது. உடல் ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும். ஆனால் மனதிற்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் வரை அது சமாதானம் அடையாது.
இது எதுவும் வீண் போகவில்லை என்ற புரிதல் மனதிற்கு வந்தவுடனேயே உள்ளுக்குள் ஒரு நிதானம் வரும். அந்த நிதானம் மெல்ல மெல்ல வலிமையாக மாறும். பாடம் என்பது எப்போதும் இனிமையான வடிவத்தில் வராது என்பதையும் நினைவில் கொள். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்பது ஒரு பாடமாக இருக்கலாம். யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், எங்கே நிறுத்த வேண்டும் என்பது ஒரு பாடமாக இருக்கலாம். நம்மை பாதுகாத்து கொள்ள சில நேரங்களில் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்பதும் ஒரு பாடமாக இருக்கலாம். இவையெல்லாம் புத்தகங்களில் கிடைக்காது, வாழ்க்கையே கற்றுத்தரும். மனம் மிகவும் சோர்ந்து போகும்போது நான் உடனே வலிமையானவனாக மாற வேண்டும் என்று உன்னிடமே நீ எதிர்பார்க்காதே. இந்த நேரம் ஏதோ ஒரு அர்த்தத்தோடு வந்திருக்கிறது என்று உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கொள்வது மட்டுமே போதுமானது. இன்று அந்த அர்த்தம் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் அது தானாகவே வெளிப்படும். வாழ்க்கையில் நமக்கு ஒன்றும் புரியவில்லை என்று நாம் திகைத்து நிற்கும் ஒரு திருப்பம்தான் பெரும்பாலும் நமக்கு நிறைய கற்றுத்தருகிறது. அந்த திருப்பம்தான் நமது சிந்தனையின் அடித்தளமாக அமைகிறது. அப்போது மனிதன் முன்பை விட அதிக புரிதல் கொண்டவனாகவும் அதிக சமநிலை கொண்டவனாகவும் மற்றும் அதிக யதார்த்தமானவனாகவும் மாறிவிடுகிறான். எனவே மனம் தளரும் போது உன்னை நீயே வருத்தி கொள்ளாது. ஏன் நடந்தது என்று கேட்காதே. இந்த அனுபவம் என்னை வெறுங்கையோடு அனுப்பாது என்று மட்டும் ஏற்றுக்கொள். இன்று எது பாரமாக இருக்கிறதோ அதுவே நாளை உன்னுடைய புரிதலுக்கு அஸ்திவாரமாக அமையும். அந்த புரிதல்தான் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடிக்கும் மிகப்பெரிய சக்தியாக மாறும். வாழ்க்கை பெரும்பாலும் நாம் கேட்க விரும்பாத விஷயங்களைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் அந்த பாடம்தான் எதிர்காலத்தில் நமது மிகப்பெரிய பலமாக மாறுகிறது. அந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பதுதான் மிக கடினமானது. நாம் தோல்வி என்று நினைக்கும் ஒரு திருப்பம்தான் நமது உண்மையான அடையாளம் தொடங்கும் பாதைக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. முயற்சிகளுக்கு பலனே இல்லை என்று தோன்றும் நாட்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் வரும். ஆனால் அந்த நாட்கள்தான் நாம் உடைந்து போகப் போகிறோமா அல்லது மெருகேறப் போகிறோமா என்பதை தீர்மானிக்கின்றன. யாரெல்லாம் இன்று உன்னுடைய மௌனத்தை உன்னுடைய பலவீனம் என்று நினைக்கிறார்களோ அவர்களே நாளை உன்னுடைய வெற்றியை கண்டு உன்னுடைய கதையை கேட்பார்கள். வாழ்க்கையில் மிக அதிகமான சுமை என்பது நாம் தவறான மனிதர்கள் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகள்தான். அவற்றை எப்போது நாம் விட்டுவிட கற்றுக்கொள்கிறோமோ அப்போதே நமக்கு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கிறது. சில நேரங்களில் நம்மை சமாதானப்படுத்திக் கொள்ள வேறு யாரும் தேவையில்லை. கொஞ்சம் உண்மையான பார்வையோடு கண்ணாடியை பார்த்தாலே போதும். காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஒரே வித்தியாசம் என்னவென்றால் சில மனிதர்கள் காலத்தோடு சேர்ந்து மாறிவிடுகிறார்கள் மற்றும் சிலர் காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறிவிடுகிறார்கள். ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாலும் ஒரு கதை ஒழிந்திருக்கும். எனவே ஒருவரின் முகத்தை பார்த்து அவருடைய முழு வாழ்க்கையையும் எடை போட்டு விடாதே. வாழ்க்கையில் முன்னேற எல்லா கதவுகளும் திறக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. சில கதவுகள் மூடுவதும் சரியான திசையை காட்டும். யார் என்று உன்னுடைய போராட்டத்தை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களே நாளை உன்னுடைய வெற்றியை அதிர்ஷ்டம் என்று சொல்லி சிறுமைப்படுத்துவார்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கும் 100 வாக்குறுதிகளை விட உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் ஒரு வாக்குறுதி அதிகமான நிம்மதியை தரும். ஏனென்றால் அதில் எந்த போலியான நடிப்பும் இருப்பதில்லை. பல நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மை உடைப்பதற்காக வருவதில்லை, மாறாக நாம் உள்ளுக்குள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறோம் என்பதை நமக்கு காட்டுவதற்காகவே வருகின்றன. வாழ்க்கை போட்டியில் யார் விழுந்த பிறகும் தன் மீதான நம்பிக்கையை இழக்காமல் இருக்கிறார்களோ அவர்களே முதலில் வருகிறார்கள். எல்லா உறவுகளும் வாழ்நாள் முழுவதும் தொடர்வதில்லை. ஆனால் ஒவ்வொரு உறவும் நமக்கு எதையாவது நிச்சயம் கற்றுக் கொடுத்து விட்டுதான் செல்கிறது. நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள்ளும் போது உலகத்தின் கருத்துக்கள் தானாகவே சிறியதாக தெரிய தொடங்கும். சில நேரங்களில் மனதிற்கு பாரமாக தோன்றும். முடிவுதான் சரியான முடிவாக இருக்கும், ஆனால் அது எதிர்காலத்தை லேசாக்கிவிடும். வாழ்க்கையில் இரைச்சலை விட புரிதலே மிக அவசியம். ஏனென்றால் இரைச்சல் பெரும்பாலும் குழப்பத்தை தான் உண்டாக்கும், ஆனால் புரிதல் தான் வழிகாட்டும். எந்த சூழ்நிலையிலும் எவன் தன்னை சமாளித்துக் கொள்கிறானோ அவனுக்கு சூழ்நிலையை கண்டு தோற்று போக தெரியாது. மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும் முயற்சியில் நீ உன்னை இழக்கிறாய் என்றால் நீ தவறான விலையை கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். பல நேரங்களில் வாழ்க்கை நமக்கு பதிலை தருவதில்லை, வெறும் அனுபவத்தை மட்டுமே தரும். அந்த அனுபவமே பிறகு நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக மாறிவிடும். எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை என்று நீ எப்போது புரிந்து கொள்கிறாயோ அன்றிலிருந்தே உனது மனச்சுமை பாதியாக குறைந்துவிடும். வாழ்க்கையில் மிக பெரிய பாடம் பெரும்பாலும் நாம் யாரிடம் அதிக எதிர்பார்ப்பை வைத்திருந்தோமோ அவர்களிடமிருந்துதான் கிடைக்கும். யார் இன்று உன்னுடைய உழைப்பை கேள்வி கேட்கிறார்களோ அவர்களே நாளை உன்னுடைய வெற்றியை உதாரணமாக சொல்வார்கள். சில நேரங்களில் பின்வாங்குவது பலவீனம் கிடையாது, அது உன்னை காப்பாற்றிக் கொள்ளும் மிக புத்திசாலித்தனமான நகர்வு. ஒவ்வொரு முறையும் அமைதியாக இருப்பது தோல்வியாகாது,
பல நேரங்களில் மௌனமே மிக தெளிவான பதிலாக மாறிவிடும். வாழ்க்கையில் எல்லாமே உன் திட்டப்படி நடக்கவில்லை என்றால் எல்லாமே தவறாக நடக்கிறது என்று அர்த்தமில்லை. யார் உன்னுடைய கஷ்ட காலத்தில் உடனிருக்கவில்லையோ அவர்களுக்கு உன்னுடைய நல்ல காலத்தின் காரணத்தை தெரிந்து கொள்ளும் உரிமையும் இல்லை. உன்னை நிரூபிக்கும் ஓட்டத்தில் நீ சோர்ந்து விட்டால் இப்போது உன்னை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்பதை புரிந்துகொள். மக்கள் உன்னுடைய தேவை இருக்கும் வரைதான் உனக்கு வேண்டியவர்களாக இருப்பார்கள். அதன் பிறகு அவர்களின் முன்னுரிமைகள் மாறிவிடும் என்பதுதான் வாழ்க்கையின் உண்மை. பல நேரங்களில் நாம் தாமதம் என்று நினைப்பதுதான் நம்மை ஒரு பெரிய தவறிலிருந்து காப்பாற்றுகிறது. எவன் தனக்குத்தானே உண்மையாக இருக்க கற்றுக்கொள்கிறானோ அவனை உலகின் சூழ்ச்சிகள் அதிகமாக பாதிப்பதில்லை. யாரையும் இழந்து விடுவோமோ என்ற பயத்திலிருந்து எப்போது விடுபடுகிறாயோ அதுவே வாழ்க்கையில் மிகவும் நிம்மதியான தருணம். எல்லா உடைவுகளும் வெளியே தெரிவதில்லை. சில விரிசல்கள் சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருக்கும். அவற்றை காலம்தான் வெளிப்படுத்தும். நீ உன்னை மாற்றிக்கொள்ள தொடங்கும்போது உலகத்தின் பேச்சுகள் தானாகவே பின்னால் தங்கிவிடும். எல்லோருடைய கதையிலும் வலி இருக்கிறது. வித்தியாசம் என்னவென்றால் சிலர் அதை வார்த்தைகளில் சொல்லிவிடுகிறார்கள், சிலர் மௌனத்தில் வாழ்ந்து விடுகிறார்கள். வாழ்க்கையின் உண்மையான புரிதல் புத்தகங்களிலிருந்து கிடைப்பதில்லை. நீ உன்னை சமாளித்து கொண்டு முன்னேறிய தருணங்களிலிருந்து தான் கிடைக்கிறது. சில நேரங்களில் மிக முக்கியமான போராட்டம் வேறு ஒருவருடன் அல்ல, உன்னுடைய சொந்த பயத்துடன் தான் இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ள தெரிந்தவன் உடைந்து போவதற்கு முன்பே தன்னை சுதாரித்துக் கொள்ள அறிவான். வாழ்க்கை நமக்கு தினமும் எதையாவது கற்றுத்தருகிறது. ஆனால் நாம் வலியில் கற்றுக்கொள்கிறோமா அல்லது புரிதலில் கற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் வித்தியாசம். இந்த தேர்வு பெரும்பாலும் நம் கையில் தான் இருக்கிறது. பல நேரங்களில் நாம் எதை பொருட்படுத்தாமல் விடுகிறோமோ அதுவே பின்னாளில் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக மாறிவிடும். உன்னுடைய பயணத்தை சிறியதாக நினைப்பவர்களுக்கு நீ எவ்வளவு தூரம் தனியாக கடந்து வந்திருக்கிறாய் என்பது தெரியாது. வாழ்க்கையில் எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதில் கிடைக்காது. சில பதில்கள் காலப்போக்கில் தானாகவே தெளிவாகிவிடும். எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் முயற்சியை நீ எப்போது கைவிடுகிறாயோ அப்போதுதான் முதல் முறையாக உனக்காக வாழத் தொடங்குகிறாய். சில நேரங்களில் உன்னை விட்டுச் சென்றவரே மிகச் சரியான மனிதராக இருப்பார். ஏனென்றால் அவர்தான் உன்னை உனக்கே அறிமுகப்படுத்தியவர். வாழ்க்கையில் விழுவது அவ்வளவு முக்கியமல்ல, விழுந்த பிறகு தன்னை சமாளித்து கொண்டு எழுந்து நிற்பதுதான் முக்கியம். யார் உன்னுடைய மௌலத்தை உன்னுடைய பலவீனம் என்று நினைக்கிறார்களோ அவர்களால் உன்னுடைய சகிப்புத்தன்மையை ஒருபோதும் கணிக்க முடியாது. பல நேரங்களில் உறவுகள் முறிவதில்லை, நம் கண்கள் திறந்து கொள்கின்றன. எப்படி எல்லாவற்றையும் அடைவது என்பதை வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரவில்லை, மாறாக எதை விட்டுவிடுவது அவசியம் என்பதையே கற்றுத்தருகிறது. சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள பழகும்போது அதன் தாக்கம் உன்னிடம் குறைய தொடங்கும். ஒவ்வொரு மனிதனும் தன் போரை தானே தான் சண்டையிடுகிறான். எனவே யாருடைய போராட்டத்தையும் எளிதாக நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். சில நேரங்களில் விலகி இருப்பதே பல குழப்பங்களை சத்தமில்லாமல் சரி செய்யும் மருந்தாக அமைகிறது. எந்த பயமும் இல்லாமல் நீ நீயாகவே இருக்க முடியும் போதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கிறது. யார் இன்று உன்னை அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்களே நாளை உன்னுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள தாமதிக்க மாட்டார்கள். பல நேரங்களில் நாம் செல்லும் பாதை நம்மை தடுத்து நிறுத்தி சரியான திசையை காட்டும். சொல்லாமலே நமக்கு நிறைய புரிய வைக்கும் பாடம்தான் வாழ்க்கையின் மிக ஆழமான பாடம். உன்னை குறை சொல்வதை நிறுத்தும்போது வாழ்க்கையும் உனக்கு எளிதாக தோன்றும். ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்பை கொண்டு வருகிறது. கடந்த காலத்தின் சுமையை இன்றும் சுமக்காதே என்பது மட்டும்தான் நிபந்தனை. வாழ்க்கையில் அதிக சோர்வு வேலையினால் வருவதில்லை, நாம் தவறான இடத்தில் வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளால் தான் வருகிறது. பல நேரங்களில் நாம் தோல்வி என்று நினைக்கும் தருணம்தான் வரப்போகும் பெரிய அடிபடலிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். உன்னுடைய பொறுமையை உன்னுடைய இயலாமை என்று நினைப்பவர்களுக்கு அந்த பொறுமைதான் உன்னுடைய மிகப்பெரிய பலம் என்பது தெரியாது. நாம் விரும்பியதை வாழ்க்கை எப்போதும் தருவதில்லை, ஆனால் நமக்கு உண்மையில் எது தேவையோ அதை அது பெரும்பாலும் தந்துவிடும். உன்னிடம் நீயே உண்மையாக பேச கற்றுக்கொள்ளும் போது உலகின் பொய்கள் உன்னை அதிகம் பாதிக்காது. சில நேரங்களில் முன்னேறி செல்ல யாரையும் பின்னுக்கு தள்ள வேண்டியதில்லை, நம்மை மாற்றிக்கொண்டாலே போதும். எந்த சூழ்நிலையிலும் தன்னை சமாளித்துக் கொள்ளும் மனிதனுக்கு சூழ்நிலைகள் ஒருபோதும் நிரந்தர தடையாக இருப்பதில்லை. நாம் நிபந்தனை இல்லாமல் யாரை நம்பினோமோ அவரே வாழ்க்கையில் மிக ஆழமான காயத்தை ஏற்படுத்துவார். அந்த நம்பிக்கைதான் நம்மை அதிக புத்திசாலியாகவும் மாற்றும். உன் மதிப்பை நீயே உணரத் தொடங்கும் போது மற்றவர்களின் அலட்சியம் உன்னை அதிகம் உறுத்தாது. பல நேரங்களில் அமைதி என்பது பயத்தின் அடையாளம் அல்ல, நிறைய சகித்த பிறகு வந்த புரிதல். பிரச்சனைகள் வாழ்க்கையின் உண்மையான சுமையல்ல, அவற்றை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பதுதான் சுமை. உன்னுடைய போராட்ட காலத்தில் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களால் உன்னுடைய வெற்றி காலத்திலும் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் ஒருவர் விலகி செல்வது தண்டனை அல்ல, அது ஒரு பாடமாக மாறி வாழ்நாள் முழுவதும் கூடவே வரும். எல்லாவற்றிற்கும் எதிர்வினை ஆற்றுவதை நிறுத்தும் போதுதான் உண்மையான நிம்மதியின் அர்த்தம் உனக்கு புரியும்.
கடந்த காலத்தை பாடமாக மாற்றிக்கொண்டவன் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேறுகிறான். அதை சுமையாக மாற்றிக்கொண்டவன் அல்ல. ஒவ்வொரு சிரிப்பும் மகிழ்ச்சியின் காரணம் அல்ல. பல நேரங்களில் அது தன்னை சமாளித்துக் கொள்ளும் ஒரு முயற்சியாகவே இருக்கும். தனக்குத்தானே துணையாக நிற்க கற்றுக்கொண்டவனின் உறுதியை உலகத்தின் பார்வை அசைக்க முடியாது. பல நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மை உடைக்க வருவதில்லை, நாம் எவ்வளவு தாங்குவோம் என்பதை சோதிக்கவே வருகின்றன. அந்த நேரத்தில் தவறாக தோன்றும் முடிவுகளே வாழ்க்கையில் மிகச்சரியான முடிவுகளாக அமையும். அவை பின்னர் நிம்மதியை தரும். எல்லா கேள்விகளுக்கும் இப்போது பதில் கிடைக்காது, ஆனால் சரியான நேரத்தில் எல்லாம் தெளிவாகிவிடும் என்று நீ எப்போது நம்புகிறாயோ அப்போதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். உணர்வுகளுக்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்பதை நாம் யாருடன் மிக நெருக்கமாக இருக்கிறோமோ அவரே பல நேரங்களில் நமக்கு கற்றுக் கொடுத்து விடுவார். வாழ்க்கை எளிதானது அல்ல, ஆனால் அதை பார்க்கும் விதத்தை எளிதாக்கலாம். அந்த பார்வைதான் பின்னர் பலமாக மாறும். இன்று உன்னுடைய மௌனத்தை அலட்சியப்படுத்துபவர்கள் நாளை உன்னுடைய புரிதலின் ஆழத்தை பார்த்து வாயடைத்து போவார்கள். யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்ப்பதை நிறுத்தும் போதுதான் சில நேரங்களில் அதிக நிம்மதி கிடைக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற ஒவ்வொரு முறையும் வேகமாக நடக்க வேண்டிய அவசியமில்லை. பல நேரங்களில் நின்று நிதானித்து தன்னை புரிந்து கொள்வதும் மிக அவசியம். தன் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள பழகியவனால் மட்டுமே அதை மாற்றும் துணிச்சலையும் திரட்ட முடியும். பல நேரங்களில் நாம் எதை பலவீனம் என்று நினைக்கிறோமோ அந்த அனுபவம்தான் நம்மை உள்ளுக்குள் அவ்வளவு வலிமையாக்கும். அப்போது பயம் சிறியதாக தெரியும். உன்னுடைய அருமை தெரியும் வரை மக்கள் உன்னுடைய மதிப்பை உணர மாட்டார்கள் என்பதுதான் வாழ்க்கையின் உண்மை. உன்னுடைய தவறுகளை நீயே நேர்மையாக ஒப்புக்கொள்ளும் போது வாழ்க்கை உனக்கு முன்னேறும் வழியை காட்டத் தொடங்கும். சில நேரங்களில் மனம் கனமாக இருப்பது தவறான முடிவின் அடையாளம் அல்ல, அது சரியான முடிவுக்கான விலை. யார் உன்னுடன் நல்ல நேரத்தில் மட்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய கதையின் முழு உண்மையும் ஒருபோதும் தெரியாது. வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் பெரும்பாலும் சத்தமில்லாமல் வரும். அது உள்ளுக்குள் எங்கோ தங்கிவிடும். எல்லாவற்றிற்கும் பதில் சொல்வதை நீ நிறுத்தும் போது உன்னுடைய ஆற்றல் சரியான இடத்தில் பயன்பட தொடங்கும். பல நேரங்களில் சூழ்நிலைகள் நம்மை தலைகுனிய வைப்பதில்லை, எப்படி நிமிர்ந்து நிற்பது என்பதை கற்றுத்தருகின்றன. வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் வாழ்வதற்குரியவை அல்ல. சில உறவுகள் புரிதலை வளர்ப்பதற்காக மட்டுமே வருகின்றன. தினமும் தன்னை சிறிது மேம்படுத்திக் கொள்ள முயற்சிப்பவன் சத்தமில்லாமல் முன்னேறி செல்கிறான். சில நேரங்களில் நமக்கு முதலில் பயத்தை தரும் பாதைதான் மிகச் சரியான பாதையாக இருக்கும். அது பின்னர் நிம்மதியை தரும். உன்னை வேறொருவரின் பார்வையில் பார்ப்பதை நீ நிறுத்தும் போதுதான் வாழ்க்கையில் அதிக நிம்மதி கிடைக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், என் அன்பான பக்தனே, துன்ப காலம் உன் வாழ்க்கை மோசமானது என்று சொல்லவில்லை, உன் வாழ்க்கை ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது என்றே சொல்கிறது. ஏனென்றால் மேலோட்டமாக செல்லும் வாழ்க்கை குறைவாகவே அசையும். ஆனால் எது ஆழத்திற்கு செல்கிறதோ அதுவே மனிதனை உண்மையான அர்த்தத்தோடு இணைக்கிறது.